நான் உங்க சிவில் இன்ஜினியர் கோபி வராய் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஜாயிண்ட் ரூஃப் போட போது அந்த ரூஃப் ஜாயின் ஆகிற இடத்துல வாட்டர் பெனிட்ரேட் ஆகாம இருக்கிறது எப்படின்னு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பழைய ரூஃப் ஸ்லாப்பும் புது ரூஃப் ஸ்லாப்பும் ஜாயின் ஆகிற ஏரியா தான் ஜாயிண்ட் ரூஃப்னு சொல்லுவோம். இதுக்காக நாங்க 45 டிகிரியில இந்த பழைய ரூஃப் ஸ்லாப்பை கட் பண்ணி எடுத்துருவோம். புது ரூஃப் ஸ்லாப் போட போது அந்த ஜாயின் ஏரியாவில் வாட்டர் ப்ரெஷர் லீக்கேஜ் சார்ஜஸ் அதிகம். அதுக்காக நாங்க இங்க என்ன பண்ண போறோம்னா, இந்த காங்கிரீட் டிபாக்சி ஏஜென்ட்டை இந்த ஜாயினர்ஸ் யூஸ் பண்ணி வாட்டர் ப்ரெஷர் தடுக்க போறோம். அதுக்காக இந்த ஹார்டனரையும் இந்த பேஸையும் 1:3 ரேஷியோல யூஸ் பண்ண போறோம். இந்த பேஸ் ரெசினையும் இந்த ஹார்டனர் ரெசினையும் 1:3 ரேஷியோல நல்லா மிக்ஸ் பண்ணி ரூப் ஜாயின் ஆகிற இடத்துல நம்ம அப்ளை பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இது ரூப் ஜாயின் பண்ற ஏரியால இது அப்ளை பண்றதுனால இந்த இடத்துல ஒரு ரப்பர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அதனால நாளைக்கு இந்த ரூப் ஜாயின் இடத்துல மழை பெஞ்சோ இல்லாட்டி தண்ணி ஓட போதும் இதுல ஜாயின் ஏரியால வாட்டர் பெனிட்ரேட் ஆகாம தடுக்கும். நிறைய பேர் வீட்டுல சீலிங்ல வாட்டர் லீக்கேஜ் ஆகி இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல கரெக்ஷன் ஆகி அந்த இடத்துல காங்கிரீட் பீல் ஆஃப் ஆறது நிறைய இடத்துல நடக்குது. அந்த மாதிரி பில்டிங்ஸ்ல நம்ம ஈபாக்சி ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றதுனாலையும் ப்ராப்பர் வாட்டர் ப்ரூஃப் ட்ரீட்மெண்ட் பண்றதுனாலையும் பில்டிங்ஸ்ல ஏற்படுற லீக்கேஜஸ் நம்ம தவிர்க்கலாம். அதனால பில்டிங்கோட லைஃப் நம்ம கூட. நன்றி.